இன்னைக்கு மார்கழி 18 பாசரம் 18 உண்டு மத கலிற்றன். இன்னைக்கு வந்து வளையல் ஸ்பெஷல். ஆமாம், வளையல் ஸ்பெஷல். இது வந்து இந்த இப்போ இந்த கதை கூட பேஸ் பண்ணி தான் சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், வளையல். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப அப்படின்னு வரும் இல்லையா? ஆமாம். ஸோ அதனால இந்த ஆண்டாளுக்கு வந்து நிறைய வளையல் இப்படி வச்சு அம்சே பண்ணிட்டு அது நம்ம வந்தவாள் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம். இதை வந்து வெள்ளிக்கிழமை வேற வருது இல்லையா? ஸோ அதனால வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, ஆண்டாளுக்கு வந்து புடவை வாங்கி வச்சுட்டு ஒரு தட்டில் வரையன்னு சொல்லியிருக்கேன் நம்ம 2 பேர். ஸோ அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுன்னா எல்லாருக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் சீக்கிரம் அப்படின்னு மனசுல வேண்டி கெட்டி மேலே நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு ஆண்டாளுக்கு வந்து இந்த வாட்டி புடவையோட வளையலும் வச்சிருக்கிறது பண்ணிட்டு அம்சே பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை இருக்கனால சக்கரை பொங்கல் பண்ணாம பைத்தம்பருப்புல அல்வா பண்ணலான் இருக்கேன். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப அப்படின்னு வரும், அதனால வளையல் ஸ்பெஷல். 19வது பாசனம் வந்து குத்து விளக்கு எரியன்னு ஆரம்பிக்கும் பாசனம், அதனால அது வந்து விளக்கு பூஜை. அது நாளைக்கு பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இதுதான். இது வந்து எல்லாரும் வந்து புடவை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வளையல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தையில இருந்து பெரியவா இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி அதை வந்து ஆண்டாளுக்கு வச்சுக்கிறது வந்து ஒரு சந்தோஷம் மனசுக்கு. ஸோ அதனால அதை எடுத்து வச்சிருக்கேன். அல்வா வந்து எப்படின்னா அசோக அல்வானா கோதுமை அல்வாலாம் போட்டு பண்றது. இது வந்து வெறும் பைத்தம்பருப்பு போட்டு பண்றது. இது இப்போ எவ்வளவு எடுத்துக்கிறோமோ பைத்தம்பருப்பு அதுல 2 பங்கு வந்து வெல்லம். இதெல்லாம் 2 ஸ்பூன் தான் போதும், நிறைய நெய்யெல்லாம் தேவைப்படாது. நெய், முந்திரி. ஆமா, முந்திரி பேர் வச்சிருக்கேன். பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து இது குங்குமப்பூ. கொஞ்சம் வாசனைக்கு வந்து கடலைப்பருப்பு இதோட சேர்த்து போட்டா போடலாம், இல்ல கடல மாவு 1 ஸ்பூன் போட்டுருந்தோம்னா கொஞ்சம் வாசனைக்கு ஆகாது, கம்பல்சரி இல்லை. இது இந்த பைத்தம்பருப்பு என்ன பண்ணணும்னா நல்லா களைஞ்சிட்டு நல்லா வடிகட்டிடணும். கலைஞ்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இதை போட்டு நல்லா வறுக்கணும். அதாவது ஒன்னும் நெய்யெல்லாம் போடக்கூடாது. இந்த கொஞ்சம் ஈரப்பசை இருக்கு, ஈரப்பசையோட வறுத்துட்டோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துட்டு மிக்சியில நைஸா பொடி பண்ணிக்கணும். கலர் மாறி இருக்குல்ல, இந்த அளவுக்கு வறுக்கணும். நம்ம எதுவுமே நைவேத்தியம் பண்ணும்போது அலம்பிட்டு பண்றோம் இல்லையா, அந்த ஈரம் கொஞ்சம் ஜலம் இருந்தா கூட ஒன்றும் ஆகாது. அது வறுத்து அப்படி வெறும் அண்ணியில வறுத்துட்டோம்னா நல்லா அப்படி இதுவாகிடும் வச்சுங்க. இது என்ன பண்ணுவேன்னா இப்போ மிக்சியில போட்டு நல்லா நைஸா பொடி பண்ணிட்டு நல்லா ஒரு நெய் ரொம்ப ஜாஸ்தி இழுக்காது, நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த கடலமாவு கொஞ்சம் வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா வறுத்துட்டு இந்த பொடியை போட்டுருவேன். இது எப்படின்னா என்ன அளவுன்னா ஜலம் விட்டு வேக வச்சுக்கணும். ஒரு டம்ளர் பைத்தம்பருப்புக்கு 2.5-3 கப்பு ஜலம் தேவைப்படும். வறுத்துக்கணும் கடலமாவை. கொஞ்சோண்டு கடலமாவை லேசா வறுத்துட்டு அது வாசனைக்கு தான், கம்பல்சரி இல்லை. அதுக்கப்புறம் இந்த நெய்லயே கொஞ்சம் நான் கொஞ்சம் ஒரு சுத்து ஃபுல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஜலம் விடணும். ஜலம் வந்து 1க்கு 2 இல்லை 3. நம்ம எவ்வளவு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 பங்கு வெல்லம், இல்லைன்னா 2 பங்கு சர்க்கரை, 3 பங்கு வந்து ஜலம். அது வறுத்துட்டு இருக்கேன். இப்போ ஜலம் விட்டுறேன். இது நல்லா எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நல்லா கெட்டியா வரும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படின்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். அடுப்பு வந்து சிம்ல வச்சே பண்ணா நல்லா இருக்கும். இது கனமான பாத்திரம் தானே, வேற ஒன்றும் ஆகாது. இது அது வேகமா வெந்துடாது இல்லையா, அதுக்காக சொன்னேன். அது ஆட்டம் 2 மினிட்ஸ் ஆகும். 1க்கு 3 ஜலம் விட்டுன்னு வச்சுங்களேன், நல்லா வெந்துட்டு பாருங்க. வெந்துட்டு இப்போ வந்து 2 பங்கு வெல்லம் இல்லை சர்க்கரை போடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விடலாம். நெய் தாராளம் விடலாம். நல்லா அவனுக்கு பார்க்கறதுக்கு அல்வா மாதிரி இருக்கணும், உடம்புக்கு சத்துமாவு மாதிரி ஆயிடும். நெய்யை ரொம்ப அளவுக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிடலாம் என்னைக்கோ ஒரு நாள். ஆண்டாள் சொல்ற மாதிரி ஆண்டாள் சொல்லி நம்ம டெய்லி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சாப்பிட்டு இருக்கோம். 30 நாள்ல 27ஆம் தேதி மட்டும் தானே சொல்றாங்க, ஒரு நாள் தானே சொல்றாங்க. ஒரு நாள் டெய்லியும் விட்டுருவேன் பிரசாதம். அது உங்களுக்கு நெய் ஜாஸ்தி விடுன்னு நீங்க விட்டுருந்தா இருக்கேன். அது இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பலன்னு வரும். அந்த ஷைனிங் வரணும். அந்த ஷைனிங் வந்து நெய்யால தான் வரும் இல்லையா. நெய்யால இஞ்சி பருப்பு கொஞ்சம் வறுத்துருக்கேன், அதுல கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துருக்கேன் இல்லையா, அந்த நெய்யும் இருக்கு. ஜூண்டு பச்சை கற்பூரம் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. இப்படி ஆண்டாளுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கப்பில் வச்சிடணும். அவளுக்கு வந்து பார்த்தோன்னே ஆசையா அது புது பயங்கரமா ஸ்வீட் பண்ணிக்கோ அப்படின்னு வச்சுட்டு அந்த ஆசையா வாங்கிக்கோங்க.
நம்ம சக்கரை பொங்கல் கொடுத்தோம்னு வச்சுங்க டெய்லி ம் ஐயோ அப்படின்வாங்க பசங்க வந்து, ம் டெய்லியா சக்கரை பொங்கலான்ட்டு அப்படின்வாங்க. ம் அதுக்காக இன்னைக்கு இப்படி பண்ணேன், பயத்தம்பருப்பு அல்வா. பயத்தம்பருப்பு அல்வா. அந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது அப்படியே ஒன்று எடுத்துட்டுருவாங்க பசங்க. அப்படியே நல்லா இருக்கும். இது கேசரி பண்ற மாதிரி ரொம்ப ஈஸி. திருப்பி எப்படி சொல்லிடுறேன். ஒரு கப் பைத்தம்பருப்பை நல்லா நல்லா களைஞ்சிட்டு நல்லா வெறும் வானில நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் கலர் நல்லா சிவப்பு கலர் வந்தோடனே மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கணும். பைத்தம்பருப்பு ஒண்ணுன்னா வெல்லம் 2, வெல்லம் வேண்டாம்னா சக்கரை போட்டாலும் 2 டம்ளர், ஜனம் 3 டம்ளர். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு மிக்சியில பொடி பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு, அது வாசனைக்காக அந்த கடல மாவு போட்டேன், கம்பல்சரி கிடையாது, வேணும்னா போடலாம் வேணும்னா விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இந்த பைத்தம்பருப்பு பொடியை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் லேசா வறுத்துட்டு ப்ளஸ் ஜலம் விட்டு நல்லா கெட்டி ஆயிடும். ஆகும்போது திருப்பி வெல்லம் சேர்த்துட்டு கிண்டிட வேண்டியதான். அப்புறம் வேணும் என்ன வேணா போட்டுக்கலாம், பாதாம் இல்லை முந்திரி பருப்பு என்னன்னா போட்டுட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ பிரசாதம்ன்றதுனால கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் கண்டிப்பாக போடணும். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு வெத்தலை பாக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன், இந்த வளையல் எடுத்து வச்சிருக்கேன். வெரி குட். இப்போ நம்ம கதை பார்க்கலாம். ஓகே, பாஸ்டர் சொல்லிட்டு கதையை பார்க்கலாம். உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கூழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் வந்து ஸ்ரீராமானுஜருக்கு உகந்த பாசுரம். நம்ம ராமானுஜரை வந்து திருப்பாவை ஜீயர்னு தான் சொல்லுவோம். அவருக்கும் திருப்பாவை ஜீயர்னு சொல்லி கூப்பிடுறது அவருக்கும் ரொம்ப இஷ்டம். திருப்பாவை 30 பாசுரங்களுமே மனசுல ஓடிண்டே இருக்கும் எப்பவுமே அவருக்கு. ஒரு நாள் என்னாரு, திருக்கோஷ்டியில் உஞ்சவர்த்தி, அதாவது டெய்லி ஒரு ஆத்துக்கு போய் பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவான். அந்த மாதிரி தான் இருப்பார் ராமானுஜர். திருக்கோஷ்டியூரில் அந்த மாதிரி சீடர்களோட போயின்னு இருக்கும்போது மனசில் எப்பவுமே பக்கத்தில் இருக்க வாழ்கிட்டே பேசிட்டு இருப்பார். ஆனால் திருப்பாவை ஓடிண்டே இருக்கும் மனசில். 17 பாசுரங்கள் முடிச்சிட்டார். 18வது பாசுரம் உந்து மத கழிற்றன் அப்படியே ஓடிண்டே இருக்கு. திருக்கோஷ்டியூர் நம்பிகள், பெரிய நம்பிகள், அவளுடைய திருமாளிகை பக்கத்துல வரும்போது கரெக்டா செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவார் அப்படிங்கிற வரி கரெக்டா உள்ள பெரிய நம்பிகளுடைய குழந்தை அத்துழாய் அம்மை. கரெக்டா இந்த வரி அவர் மனசுல ஓடிட்டு இருக்கு. செந்தாமரை கை, அந்த குழந்தையோட செக்கச்சவேன்னு இருக்கிற கை, கையில எல்லாம் வளையல் அணிஞ்சுட்டு இருக்கா. அந்த வளையல் இருக்கிற கையோட அந்த குழந்தை வந்து கதவை திறக்கிறா. இவர் மனசுல இந்த வரி ஓடுறது, செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாயின்னு கரெக்டா திறக்கிறா அந்த பொண்ணு. அப்படியே விழுந்து சேவிச்சிடுறார். சேவிச்சுட்டு மயக்கம் போட்டுறார். ராமானுஜர் வந்து 6 அடி. அப்படியே திருக்கோஷ்டியூர் நம்பிகள் வாசல்ல இந்த பொண்ணு காலில் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துருவார். இந்த பொண்ணு பயந்துரும். ஓடி போய் அப்பாவை கூப்பிடும். ராமானுஜர் மாமா வந்தார், என்னை பார்த்தார், அப்படியே கீழே விழுந்துட்டார், எந்திரிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அந்த குழந்தை போய் அப்பாட்ட சொல்லும். அந்த குழந்தைக்கு சமாதானம் பண்ணிட்டு வருவார். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ராமானுஜருக்கு குரு. அவருக்கு தெரியாத ராமானுஜரை பத்தி. அப்படியே நேர வந்து தீர்த்தம்லாம் தெளிச்சு ராமானுஜர்கிட்ட கேட்டாராம், உந்து மத கழிற்றன் அனுசந்தானமா அப்படின்னு. அவர் அப்படியே கண்ணில் நீர்மொழிக அப்படியே பார்க்குறாரு ஆச்சாரியனை. ஆனால் ஆச்சாரியனுக்கும் இதே அனுபவம் நடந்திருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த உந்து மத கழிற்றன் வந்து ஒரு ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரியர்களுக்கு ஒரு உகந்த பாசுரம் இது. ராமானுஜருக்கு உகந்த இந்த பாசுரம் வந்து பெருமாளை எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளேயே வச்சு நம்ம அப்படியே கொண்டாட வாழ்க்கை வந்து ஒரு ரொம்ப லேசாயிடும். பாரமே தெரியாது, நிம்மதி எப்பவுமே இருக்கும். பெருமாளை வந்து உட்கார வைக்கணும். அப்படி இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவா. கேரளால
குரூரம்மா அப்படின்னு ஒரு பக்தை, கிருஷ்ண பக்தை. குரூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்துல வாக்கப்பட்டனால அந்த அந்த அம்மாவுக்கு குரூரம்மா அப்படின்னு சொல்லுவான். குரூரம்மாவுக்கு சின்ன வயசுலயே அவன் அம்மா அப்பா எல்லாம் தவறிட்டா. கல்யாணம் கொடுத்து குரூருக்கு போயிட்டா. அந்த சமயத்துல அவன் மாமா வந்து ஒரு சின்னதா ஒரு கிருஷ்ண விக்கிரகம் கையில கொடுத்து அனுப்புவார். அந்த கிருஷ்ண விக்கிரகம் தான் அவளுக்கு வந்து நண்பன். என்ன இருந்தாலும் அந்த கிருஷ்ணன்கிட்ட பேசுவா, எதா இருந்தாலும் அவங்ககிட்ட தான் பேசிப்பா. வயசா என்ன வருது, சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒருத்தரா தவறு இருந்து போறா. குரூரமாக்கு கடைசியில யாருமே கிடையாது, தனி ஆளா நிக்கிறா, தனி மரம். கூட இருக்கிறது அந்த விக்கிரகம் தான், மாமா கொடுத்த விக்கிரகம். அது கூட பேசின்னுப்பா எப்பவுமே. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஆத்துக்கு ஒரு சின்ன பையன் வரும். சின்ன பையன் வந்து, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் உங்க ஆத்துல நான் வேலை செய்றேன், எனக்கு நீங்க சாப்பாடு போட்டா போறோம் அப்படிமா. அப்பா குரூரம்மா அந்த பையனை பார்த்து சொல்லுவா, ரொம்ப சின்ன பையனா இருக்கேப்பா, உனக்கு நான் என்ன வேலை கொடுக்கறது, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், பதிலுக்கு நீங்க சாப்பாடு போட்டா போறோம். சரி, பேச்சு துணைக்கு ஆளாச்சுன்னு சொல்லி சரி வாடான்னு சொல்லி அவனை வச்சுட்டு அவன் கூட பேசிட்டு அவனுக்கு சாதம் வச்சு போட்டுண்டு அவனும் ஒத்தாசையா இருப்பான். ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த ஊர்ல வில்வமங்கலம்னு ஒரு குருக்கள். அந்த வில்வமங்கலம் வந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணும்போது கிருஷ்ணனோட பேசுறவர், அந்த கோவில் குருக்கள் அவர். அந்த வில்வமங்கலத்தை வந்து இந்த குரூரம்மா வந்து ஆத்துக்கு ஒரு நாள் கூப்பிடணும், இந்த குழந்தை வந்திருக்கானே, இந்த குழந்தைய வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போட்டும், அவன் அந்த வில்வமங்கலத்துக்கும் அவருடைய சிஷ்யாக்களுக்கும் நம்ம சாப்பாடு பண்ணி போடலாம் அப்படின்னு குரூரம்மா ஆசைப்படுவா. ஒரு நாள் கோவிலுக்கு போயிருக்கும்போது அந்த வில்வமங்கலம் சாஸ்திரிகள்கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி ஆத்துக்கு வரணும், என் கூட ஒரு குழந்தை இருக்கான், உனையும் வந்து நீங்க பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவா. அவர் சாஸ்திரிகளும் சரியும்பார், சரி வரேன் அப்படிம்பார். இது இந்த ஊர்ல இன்னொரு அம்மா, பணக்கார அம்மா. அந்த அம்மா வந்து செம்மாங்கட்டம்மான்னு சொல்லுவோம். செம்மங்காட்டுங்கிறது பெரிய ஒரு தோப்பு. அந்த 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 மாமிக்கு வந்து தோப்பு துறவுன்னு பெரிய வசதி படைச்ச மாமி. அந்த செம்மங்காட்டு மாமிக்கு குரூரம்மா மேல லேசா பொறாம. இவளுக்கு வந்து ரொம்ப ஊர்ல மதிப்பு மரியாதை இருக்கே அப்படின்னு ரொம்ப நாளா அவர் பொறாம. வில்வமங்கலம் சாஸ்திரிகளை வந்து ஆத்துக்கு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். வேணும்னே அதே நாளுக்கு போய் வில்வமங்கலத்துக்கு போய் தாம்பாளத்துல வஸ்திரம்லாம் வச்சு பூ பழமெல்லாம் வச்சு தடபுடலா போய் அதே நாளுக்கு அவர்கிட்ட சொல்லிடும், எங்க ஆத்துக்கு வரணும். அவர் மறந்துடுவார், குரூரம்மாக்கு ஆத்துக்கு வரேன்னு சொன்னதை மறந்துடுவார். இவ பண்ணா தடபுடல்ல மறந்துட்டு எங்க நம்ம நம்ம மாதிரி போன்ல வச்சு குறிச்சுட்டு இருக்க போறா. சரின்னு சொன்னா குரூரம்மாக்கு 2 நாள் கழிச்சு இவ போய் சரின்னா சரின்ட்டார், வரேன் அப்படின்னு சொல்லிடுவார். ரெண்டும் ஒரே நாளுங்கிறத மறந்துடுவார். அன்னைக்கு பார்த்தா செம்மங்காட்டம்மாக்கு ஆத்துக்கு போறாருங்கிற விஷயம் வந்து இந்த அம்மாக்கு தெரிஞ்சிடும், குரூரம்மாக்கு. குழந்தைய வந்து என்ன ஏமாத்துற மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லுவா, அந்த மாதிரி நான் வர சொல்லியிருந்தேன், அவ ஆத்துக்கு போறாரு போல இருக்கு, முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிடுவார், இன்னொரு நாள் வேணா நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லுவான். குழந்தை சொல்லுவான், இல்ல இல்ல நீ தானே முதல்ல கூப்பிட்ட, நம்ம ஆத்துக்கு தான் வருவார் அப்படின்பா. இல்லடா நானும் ஒன்றும் ரெடி பண்ணல, அவ அம்மா அந்த அம்மா கூப்பிட்டுருக்கா, அதனால அங்கதான் போவார், நம்ம ஆத்துக்கு இன்னொரு நாள் வேணா வரட்டும் அப்படிங்கும்போது அந்த பையன் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் வேலையை பாரு, மாத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவான். வில்வமங்கலம் சாஸ்திரிகள் வரும்போது நேர செம்மங்காட்டம்மா ஆத்துக்கு வரும்போது அவன் சிஷ்யா வந்து சங்கு ஊதுவான். அவளுடைய பழக்கம். சாஸ்திரிகள் வரும்போது சங்கு ஊதுனதுக்கு அப்புறம் தான் ஆத்து வாசல்ல அவ காலடி எடுத்து வைப்பான். இந்த சிஷ்யா வந்து சங்க ஊதும்போது நாதம் வராது, அந்த சங்குல இருந்து சப்தமே வராது. அப்போ வில்வமங்கலம் வந்து டக்குன்னு அவருக்கு தோணும், இதே தெருவில் தானே குரூரம்மா இருக்கா, அவ தானே சொன்னா நம்ம கிட்ட, இங்கே இல்லையே
அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யன் சொல்லுவார், நான் வந்து முதல்ல இங்கே வரக்கூடாது, நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா இங்கே அதை முடிச்சிடுவோம் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு அங்கே கூட்டின்னு போடுவார். அங்கே கூட்டின்னு போயிட்டு சங்க ஊத சொல்லுவார். சங்க ஊதுனா அழகா நாதம் வரும், சப்தம் வரும். உள்ள போயிடுவார். குருவம் ஆத்துக்குள்ள போயிடுவார். உள்ள போனா இவா சிஷ்யாக்கள்லாம் வந்து வில்வமங்கலம் சாஸ்திரிகள் வர்றதுக்கு அவளுக்கெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் உண்டு, புரோட்டோகால் உண்டு. இப்படி இருக்கணும், இந்த வழிமுறைகள்ல இருக்கணும், அதெல்லாம் தேவையான விஷயங்கள்லாம் ஆத்துல இருக்கணும். இது வந்து இவாளுடைய சிஷ்யாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது என்ன பண்ணணும், எதை முதல்ல பண்ணணும், எதை ரெண்டாவது பண்ணணும், என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது சிஷ்யாக்களுக்கு தான் தெரியும். எந்த ஆத்துக்கு போனாலும் முதல்ல 2 சிஷ்யா போயிடுவா. போய் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு சிஷ்யா வந்து சங்கு ஊதுனதுக்கு அப்புறம் தான் இவர் வருவார். இங்க வந்து பார்த்தா குரூரம்மா ஆத்துல எதிர்பாராத விதமா தானே உள்ள போனா. ஆனா எல்லாம் வரிசை கிரமமா அப்படியே ஒரு ஆர்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சிஷ்யா அனுபவம் வாய்ந்த சிஷ்யாக்கள் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். வில்வமங்கல சாஸ்திரிகளுக்கு ஒரே ஷாக் ஆயிடும். எப்படி இது, எதிர்பாராத விதமா வந்தோம், நம்ம சிஷ்யாக்கள் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு இது. அவரை வரவேற்றதே இந்த குழந்தை தான். அவர் வந்து டெய்லியே வந்து கிருஷ்ணனை பார்த்து பேசுறவர். இந்த குழந்தைய பார்த்து கிருஷ்ணன் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணுமே அவருக்கு. அதான் மாயக்கண்ணன் அப்படிங்கிறது. கிருஷ்ணன் தான் வரவேற்றான், கிருஷ்ணன் தான் உள்ள நிக்கிறான். அவருக்கு தெரியல, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான். அப்படி அவருக்கு புரியல எப்படி இது நடந்தது அப்படின்னு. சரி ஓகே, வந்துட்டோம், நம்ம இன்னும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம், பூஜை ஆரம்பிப்போம் அப்படின்னு பூஜை ஆரம்பிக்கிறார். கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்து வச்சுட்டு கண்ணை மூடிந்த சோஸ்திரங்கள் சொல்றார், அர்ச்சனை பண்றார். அவர் போடுற அர்ச்சனை ஒன்னொன்னும் இந்த குழந்தை எங்க நிக்கிறானோ அவன் காலடியில போய் சேர்றது. இவர் விக்கிரகத்துக்கு போடுற புஷ்பங்கள் எல்லாம். இவர் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பாக்குறாரு. விக்கிரகத்துக்கு போட்ட புஷ்பங்கள் அந்த குழந்தை காலில் இருக்கு, அந்த சிறுவன் காலடியில இருக்கு. அப்போ அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் தள்ளிக்க சொல்றாரு. அந்த ஓரமா போய் அந்த அந்த அறையிலேயே ஒரு மூளையை காமிக்கிறார். அங்க போய் நின்னுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் தெரியல அவருக்கு, அங்க மூளையில போய் நின்னுக்கோ அப்படிங்கிறார். அவனும் அங்க போய் நின்றுறான். அடுத்த ஸ்லோகம் பண்றார், அடுத்த தடவை அர்ச்சனை பண்றார். அதே மாதிரி புஷ்பங்கள்லாம் அந்த சிறுவனோட காலடியில போய் விழுறது. கண்ணை மூடின தியானிக்கிறார். அப்படியே அந்த சிறுவன் மயிலிறகை வச்சுட்டு ஒரு கிரீடத்தை வச்சுட்டு கையில புல்லாங்கல்ல வச்சுட்டு அப்படியே சிரிக்கிறான் அவரை பார்த்து. கண்ணை மூடின உடனே திரும்பி பார்த்தா அந்த ஓரத்துல நிக்கிறான் அவன். அப்படியே எந்திரிக்க போறாரு, கையை வச்சு அப்படி தடுத்துறான். இந்த இடத்துல இந்த அம்மாக்கு நான் குழந்தை, எனக்கு பேர் வந்து இந்த அம்மா வந்து உன்னிகிருஷ்ணன் வச்சிருக்கா, நான் இங்க உன்னிகிருஷ்ணன் அப்படிம்பா. கிருஷ்ணனை வந்து ஒரு நண்பனா பார்க்கலாம், ஒரு ஆச்சாரியனா பார்க்கலாம், ஒரு தகப்பனா பார்க்கலாம், ஒரு குருவா பார்க்கலாம். நீ எப்படி பார்க்கறியோ அதே மாதிரி இருப்பான், அவனுக்கு கூடவே வருவான். ஆனா கடைசியில என்ன சொல்லுவான், நான் ஒரு இடைஜாதி அப்படிம்பா, நான் மாடு மேய்க்கிறவன் அப்படிம்பா. அது பாட்டு ஞாபகம் வருதா ஒண்ணு, நண்பனாய் மந்திரியாய் நல்ல ஆசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான். குழந்தையா பார்க்கலாம், நண்பனா பார்க்கலாம், குருவா பார்க்கலாம், ஆச்சாரியனா பார்க்கலாம். ஆனா அவனை நினைக்கணும். இந்த உதுமத கல்வெட்டு வந்து ராமானுஜர் பாசனம். ராமானுஜர் வந்து அப்படியே மனசுல வந்து ஆண்டாள வந்து அப்படியே வச்சினார், அப்படியே நிறுத்தினார். திருமாலிருஞ்சோலைக்கு போறா, பயணமா போறா. போகும்போது நாச்சியார் திருமொழி பாசனம் ஞாபகம் வருது அவருக்கு. 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசல் பண்றேன் அப்படின்னு வேண்டினாலே பண்ணினாலோ என்னையோ தெரியலையே அப்படின்னு திருமாலிருஞ்சோலையில
எல்லாருக்கும் 100 அண்டா வெண்ணெய் 100 அண்டா அக்காரட்சல் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு அங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் போகும்போது அண்ணான்னு குரல் ஆண்டாள் சன்னதியிலிருந்து. ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கும் பல நூற்றாண்டு வித்தியாசம். அதுக்கப்புறம் வந்தவர் ராமானுஜர். ஆண்டாள் அவதாரம் ஆனதுக்கு அப்புறம் ராமானுஜர் அவதாரம். அண்ணா அப்படின்னு கூப்பிடுவா. ஏன்னா ஒரு அண்ணனுடைய கடமையை செஞ்சதா அவ நினைச்சுட்டு கூப்பிட்டா. அப்படி அது நம்ம வந்து ஆண்டாளையும் பெருமாளையும் எப்பவுமே தியானிச்சுட்டு மனசுல வச்சுட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில வந்து எதுவுமே வந்து நமக்கு சர்வசாதாரணமா இருக்கும். கரெக்ட். நல்லா இருந்தது. என்னங்க? தேங்க்யூ. தேங்க்யூ.